1978 வருஷம் எங்கள் அப்பா இறந்தார். 2018 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க. 2025 விக்ரம் சுகுமார் இறந்திருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனோ அதுபோல் தான் எனக்கு விதை போட்ட, நீர் ஊற்றிய, நான் அவருடைய 2016 வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள். அன்னைக்கு அங்கேருந்து அவருக்கு ஒரு இது போட்டேன், பதிவு போட்டேன். இன்று நான் உண்ணும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கள் அப்பாவை பற்றி நான் என்ன பேசிட முடியும்? எவ்வளோ பேச முடியும்? எங்கள் அம்மாவை பற்றி நான் எவ்வளோ பேச முடியும்? அது மாதிரி தான் விக்ரம் சுகுமாரனை பற்றி அவ்வளோ பேசும், மதையானை கூட்டத்தை பற்றி அவ்வளோ பேசும். என்னுடைய முதல் படமாக பிப்ரவரி 1 2013 வருஷம் பிப்ரவரி 1 முதல் நாள் நான் ஜிவி பிரகாஷ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றலாம் குன்னூரில் தேனியில். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். நான் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணி கேக்கு வெட்ட வச்சு மாலைகளில் போட்டு ஷால் போட்டு அன்னைக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. 61வது வயசு எனக்கு இருந்தேன்னா எல்லோரும் சொல்லுவாங்க சினிமா அந்த கேமரா ஃபியர் அப்படி இப்படின்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறது உண்டு. எனக்கு அது இல்லை. காரணம் என்னென்னா விக்ரம் என்னை நடிக்க விடலை. நான் நடக்கிறத ரசித்து எடுத்தார். நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அப்படி பதிவு பண்ணார். அது அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொன்னதே இல்லை எனக்கு மட்டும். என்னை ரசித்து எடுத்தார். அதனால் எல்லோரும் சொல்லுவாங்க மலையானை கூட்டத்தில் நான் வாழ்ந்தேன். இது முதல் நாள் போகிறோம், தேனி கூப்பிட்டு விட்டா நான் முடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஒரு ஆஃபீஸு மாடியில் ஆஃபீஸு கதையை சொன்னார். கதையை சொல்லிவிட்டு சார் கொஞ்சம் முடியை வெட்டிக்கலாமா சார்? சரி வெட்டிக்கலாம். அங்கே லோக்கலாக அங்கே ஒரு இதை கூட்டிகிட்டு வந்தார் முடி வெட்டுறவரை. நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போன அனுப்பில் போய் சேரில் உட்காந்து தூங்கினா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். அவர் என் காதில் விழுந்துரும்னு இன்னும்னு பின்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒட்டை அடிச்சிட்டாங்க. முடிஞ்சு சார் பாருங்கள் சார். நான் கண்ணாடியை கொடுத்தா சரி, கண்ணாடியை கொடுத்தா மொட்டை அடிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கும். இல்லை போய் சோழனா பையா போட்டு சுற்றிக்கிட்டே அலைகிறாரு. எல்லா வீட்லேயும் எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா வருமானம் இல்லை. இப்போ என்னையா இப்படி ஒட்டை வெட்டிப்பிட்டியா? நான் வீட்டுக்கு போன கஞ்சி கிடைக்காதையா அப்படிங்கிறேன். சார் ஃப்ரேமில் பாருங்கள் சார் அப்படிங்கிறார். முடியை வெட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குன்னூர். அந்த ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி. அங்கே போய் கையில் வேல்கம்பை கொடுத்து அந்த வேட்டிகளை கட்ட விட்டு தெருவிலேயே நடந்து வர சொல்கிறார். சொல்ல செய்கிறேன் நான். ஷூட்டை ஆரம்பித்தா 1 நாள் ஆகிருக்கு, 2 நாள் ஆகிருக்கு. அந்த குன்னூரில் ஒரு பெரிய வீட்டில் கீழே ஷூட் போய்கிட்டு இருக்கு. எனக்கு முடிஞ்சு நான் மேலே உட்காந்துருக்கேன். ரூமு தனியாக உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை. ஒரு சேர் கிடஞ்சி உட்காந்துருக்கேன். நான் முடிவு பண்ணிவிட்டு 2-3 நாளே சினிமா நமக்கு ஒத்து வராது. ஏன்னா இது வேறு மாதிரி இருக்குது. 3 வகையான சாப்பாடை போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நானாக முடிவு பண்ணிவிட்டு சேரில் போய் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துருக்கேன். சாயங்காலம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம். ஜெமினி கணேசன் சுருளிராஜனும் பண்ண டைரக்டர் இளவரசன் என் மகனாக நடிக்கிறார் அந்த படத்தில். அவர் தச்சியில் மேலே ஏறி வந்தால் என்ன சார் தனியாக உட்காந்துருக்கிய? இல்லை இளவரசு எனக்கு ஒத்து வரல சினிமா, நான் கிளம்ப போகிறேன். டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா யோசிச்சுக்கிட்டு கேட்டார். அவர் தயங்கி சொன்னார், சார் 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். இத்தனை வருஷம் இருக்க எங்கேயாவது ஓரஞ்சாரம் தான் நின்றுருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கிடச்சிருக்கு சார். மட்டும் படம் முடிஞ்சு வரட்டு சார். நீங்கள் உங்கள் பேர் எங்கே நிற்கும் பாருங்கள் சார். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படிங்கிறார். நான் அவர் சொல்கிற அரையும் குறையுமா வாங்கிட்டு என்னடா அப்படின்னு உட்காந்துருக்கேன்.
என்னமோ தெரியல, அவர் சொன்ன விஷயங்கள் ஏதோ மனசுக்குள்ளே இறங்கி அன்றைக்கி கம்முன்னு உட்காந்துட்டேன். வந்து அவர் போகுது 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 போச்சுன்னா வந்து நின்றுச்சு. எல்லாமே பார்த்தோமே, அப்படி கொண்டு நிறுத்திச்சு. நேஷனல் அவார்டு ஃபைனல் ரவுண்டில் ஒன்று நிறுத்தினேன். மலையாளி கூட்டில் அந்த கேரக்டர் கொண்டு போய் நேஷனல் ஃபைனல் ரவுண்டில் இருக்குன்னு டெல்லியிலிருந்து நிருப்பமான ஒரு லேடி ஃபோன் பண்ணுது. 18ஆந்தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 16ஆந்தேதி ஃபோன் வருது. வெளியே சொல்லிடாது இன்னும். எனக்கு இல்லை, டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். சொல்கிறாங்க 18ஆந்தேதி வரப்போகுது. முதல் படம் எடுத்த உடனே நேஷனல் அவார்டு அடித்தா எப்படி இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். டிவியில் ஸ்க்ரோலில் ஒரு மராட்டி நடிகனுக்கு ஓடுது அந்த அவார்டு. ஏதோ பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்படி எவ்வளவு. இன்னொன்று, படம் முடிஞ்சு உதய் அங்கே எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிஞ்சு விக்ரம் கூப்பிட்றாரு. சார் எல்லாம் முடிஞ்சு சார், வந்து படம் பார்க்குறீங்களா சார்? போகிறேன். அநேகமாக நான் தான் எனக்கு தான் முளை போட்டாருன்னு அப்படி தான் சொன்னார் அவர். போய் உட்காந்துருக்கேன். அவர் உதய் இருந்தார். என்னை மட்டும் உட்கார வச்சு ஓட்டுறாரு படத்தை. ஓடிச்சு படம் பாருங்க, எனக்கு தாங்க முடியல. இன்னொன்று, அந்த கதை எனக்குள்ள உள்ள கதை, என்னுடைய சொந்த கதை மாதிரியான கதை அது. எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள், அந்த சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் வாச்சிருந்துருக்கு. படம் முடியுது, விஜயம்மா அப்படியே அழுததை பார்த்துட்டு எனக்கு தாங்கலை. வந்து, என்ன சார் முடிஞ்சு, நான் அழுதுகிட்டே இருக்கேன், விக்ரம் உள்ள வர்றாரு, என்ன சார் கெட்டி பிடிச்சிட்டு ஒரே அழு. அப்படி என்னை வந்து கொண்டு இழுத்து விட்ட. அடுத்தடுத்து அவர் போட்ட விழுவாங்க. அவர் கொடுத்தாரு, அப்படி இருந்தான். அப்படியே வாட்ச் வந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். இந்த விக்ரம் சுகுமாரன், பாலாவும் நானும் பல வருஷம் வேறு ஒரு விஷயமா, தாரப்பட்ட விஷயமா, வேறு விஷயமா அடிக்கடி டெய்லி சந்திப்போம். ஒரு 4 வருஷம் டெய்லி சந்திக்கிற பழக்கம் இருந்தது. அந்த சந்திப்பில் ஒரு 15 தடவையாவது பாலா சொல்லியிருப்பார், அண்ணே மலையாள கூட்டம் டைரக்ட் மிரட்டிட்டான்னு ஒரு 15 தடவை சொல்லியிருக்கார். அப்படி ஒரு உண்மையிலேயே திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இது எங்கெங்கே உலகம் முழுக்க ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு படம். அந்த படம் எனக்கு முதல் படமாக, என்னுடைய சினிமா வாழ்க்கையின் அடித்தளமாக, முதல் விதையாக விழுந்த இந்த படம். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் எவ்வளவோ இருக்குது எங்களுக்குள்ள, எவ்வளவோ அவரை பற்றி பேசலாம், எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அவருடைய இன்னும் வாழ்ந்திருக்கணும். இல்லை, எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், எங்கள் ஐயாவும் இத்தனை வருஷம் இருந்தா இருக்கணும், விக்ரம் சுகுமாரன் இருந்தா இருக்கணும். போயிட்டாங்க. நம்ம வேதனையோட அந்த நினைவுகளை, நான் என்னுடைய மலையாள கூட்டம் அனுபவங்களையும் விக்ரம் சுகுமாரனுடைய என்னுடைய அனுபவங்களையும் அவருக்கு எனக்குமான உறவுகளையும் எழுதுறதா இருந்தால் இந்த புத்தகம் நான் 2-3 புத்தகம் இருந்தாங்க. அப்படி இருக்குது விஷயங்கள். அவருடைய புகழை இந்த தமிழ் சினிமா காலமெல்லாம் கொண்டாடும். காரணம் வழியை கொண்டாடுற விஷயம் இல்லை, ஒரு அழியாத தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காரு. அது என்னுடைய நண்பன் விக்ரம் சுகுமாரனுக்கு இந்த தமிழ் சினிமா செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்ட